நம்ம நடிப்பாரக்கன் சூர்யா நடிச்ச கங்குவா படத்துடைய 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் சென்னை டு வேர்ல்டு வைட் வரைக்கும் பார்க்க போறோம். இல்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் 79 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு 2வது நாள்ல கங்குவா படம். அடுத்ததா தமிழ்நாட்டுல 8 கோடியே 14 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கங்குவா படம் இந்த 2வது நாள்ல. நெக்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 37 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் இந்த 2வது நாள்ல கங்குவா படம். அடுத்ததா கேரளாவை பொறுத்தவரை கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா கர்நாடகால 1 கோடியே 87 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம சூர்யாவோட கங்குவா படம். நெக்ஸ்ட் நார்த் இந்தியால 3 கோடியே 71 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 2வது நாள்ல நம்ம சொதப்பல் சிவாவோட கங்குவா படம். சாரிங்க, சிறுத்தை சிவாவா, ஆக்சுவலி இந்த படம் எடுத்து வச்சதை பார்த்து அந்த பேர் வந்துச்சு. சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 நாள் வசூலா 20 கோடியே 5 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கங்குவா படம். அடுத்ததா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம கலக்கல் கார்த்திக் வந்து கிளைமேக்ஸ்ல வந்த கங்குவா படம். அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா கார்த்திகை கூப்பிட்டு வந்து கண்டம் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல. ஆக்சுவலி இந்த படத்தை பத்தி நான் நேத்தே நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். பொதுவாக நான் பேச மாட்டேன் முதல் நாள்ல. ஏன் அவ்வளவு பேசியிருக்கேன்னா படம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. பட் சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க. இந்த படத்தை நான் நிறைய பேர் வந்து டிகிரேடா பேசுற மாதிரியான ஃபோக்கஸ்லாம் கொடுக்குறீங்க. படம் வந்து கண்டிப்பா சிவாவோட அந்த கதை தேர்வை தான் இங்க பேசுறோம். அவரோட மேக்கிங் ஆகட்டும், அவர் மட்டும் இல்ல, ஆக்சுவலி இந்த படத்துல இருக்க நிறைய பேர் அந்த காஸ்டியூம் டிசைன் ஆகட்டும், அப்புறம் கேமராமேன், டெக்னிக்கல் டீம், அவங்க பயங்கரமான வேற லெவல் உழைப்பை கொட்டிருக்காங்க. பட் அது எல்லாமே பாலைவனத்துல ஊத்தின தண்ணி மாதிரி வீணா தான் போச்சு. ஆக்சுவலி எங்கேயாச்சும் நெல் வயல்ல திரும்பி கொட்டிடணும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா விளைஞ்சு வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையா இங்க கங்குவால கிடையாது. இந்த லைனுங்கிறது அவ்வளவு இம்ப்ரெஸ்ஸா இல்லைங்க. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டாப் ஹீரோவையோ அண்ணன் தம்பியோ கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டா அது வந்து செகண்ட் பார்ட்டிக்கு எதிர்பார்ப்பு வந்துருமா? இப்போ லேட்டஸ்டா அதே மாதிரி தான் வச்சிட்டாங்க. இந்த தேவாரில் பாத்தீங்கன்னா பாகுபலி தேவாரா மாதிரி தான் இந்த இதுவும் இருக்கு, உங்களுக்கு தெரியும் கங்குவாவும். அது மட்டும் இல்லாம அந்த முன்ஜென்மா அது எல்லாம் சொன்னாலே 1008 கதை இருந்தாலும் மாவீரன் மைண்ட்ல வந்துருது எல்லாருக்கும். அப்புறம் இன்னும் நேத்தே நிறைய படங்கள் சொல்லியிருந்தேன். இன்னும் எவ்வளவு படத்தை தாங்க கோக்குறது இந்த படத்து கூட. இதெல்லாம் ராஜமௌலியும் பண்ணுவாரு, ஆனா அவரோட கதையில வந்து ஒரு கிறிஸ்ப் இருக்கும். சோ இங்க நம்பு பேருக்கு நிறைய தமிழனை வேண்டுமேலாம் டிமோட்டிவ் பண்ணலையா? தமிழ்ல இப்ப கூட பிளாக்னு ஒரு படம் பண்ணாரு. நான் மாதிரியான படம், நான் டைரக்டர் அவரு. அதுல ஒரு சில மைனஸ் இருந்தாலும் ஹாலிவுட்காரனே பார்த்தாலே அசந்து போற அளவுக்கு அந்த படம் இருந்தது. அந்த மைனஸ்லாம் அந்த படத்தோட 100%ல 1% தான் இருக்கும் சொல்ல போனா. சோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். சோ சிவா மாதிரிலாம் படம் எடுத்துட்டு சூர்யா கோஸ்லாம் முட்டு கொடுக்காதீங்க. அப்புறம் ரஜினியை க்ளோஸ் பண்ணாரு, இப்ப சூர்யாவை க்ளோஸ் பண்ணிருக்காரு. நாளை வேற யாராச்சும் பிடிச்சி விட்டுருவாரு. அந்த மனுஷனை உள்ளே சேர்க்காதீங்க. ஒழுங்கா விசுவாசம் வீர மாதிரி கமர்ஷியல் படம் பண்ண சொல்லுங்க. படத்துக்கு 350 கோடி வர பட்ஜெட், 350 கோடி பட்ஜெட்டுக்கு படம் நல்லா வந்திருக்கு, அதுல குறை சொல்லக்கூடாது. சரி, ஓகே, பேசினா இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். படத்தை நிறைய விஷயத்துல கம்பேர் பண்ணா ரொம்ப பெருசா வீடியோ போயிடும். நம்ம கங்குவா படத்தோட 2வது நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷனா இந்த கங்குவா படத்துக்கு 29 கோடியே 15 லட்சம் ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். அது மட்டும் இல்லாம சூர்யா வேண்டுமே மொக்க பண்ணுன்றதுக்கோசம் நான் தயவு செய்து இந்த மாதிரி பேசல. சூர்யா நல்லா வரணுன்றதுக்கோசம் தான் நான் அமரன் அவ்வளவு பெருசா போகும்போது அந்த படத்தை நம்பர் 1ல இருந்து இறக்கவே முடியாத அளவுக்கு அது அப்பல இருக்கும் பொழுது நான் கங்குவா படத்தை முதல் இடத்துல வச்சேன். ஆனா இந்த மாதிரி படத்துல சொத போறேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா.